அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலம் ஸ்டூடெண்ட் சொசைட்டி மற்றும் ஹலம் சிட்டி கேம்பஸ் ஏற்பாடு செய்திருக்கின்ற ரமலான் இன்டெலெக்சுவல் வெபினார் சீரீஸ் 2025 அதனுடைய இரண்டாவது தலைப்பு இன்று நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வணிகத்துறையில் டேட்டா சயின்ஸின் பிரயோகமும் தொழில் வாய்ப்புகளும். இது ஒரு புதிய செஷனாக இருக்கிறதால மீண்டும் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். என்னோட பேர் முகமது மஃபாஸ். நான் ஹலாம் சிட்டி கேம்பஸினுடைய மேனேஜிங் டைரக்டர். அதே நேரத்தில் ஃப்ரீலான்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கன்சல்டண்டாக இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் கிட்டத்தட்ட 18 வருட அனுபவத்தோடு நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தலைப்புக்கு நாங்கள் போகும் முன்னால் ஒரு சிறிய நற்சிந்தனை. அல் குர்ஆன் 58வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அன்றியும் உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அன்றியும் உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த நற்சிந்தனையோடு நாங்கள் இந்த தலைப்புக்குள்ள நாங்கள் போவோம். டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய துறைன்னு சொல்றதை விட ஏற்கனவே இது ஆரம்ப காலங்களில் டேட்டா மைனிங் சொல்கிற ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு ஸ்டடி ஏரியா ஒன்றுட அடிப்படையிலிருந்து உருவாகினது தான் இந்த டேட்டா சயின்ஸ். நான் நினைக்கிறேன் கடந்த 20 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், பிஸ்னஸ் அனாலிசிஸ் இப்படியான அந்த சொல்லாடல்கள், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இதோட சம்பந்தமாக நிறைய டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் கடந்த 10-15 வருடங்களுக்கு முன்பிருந்தே பாப்புலராக இருந்து வந்திருக்கின்றது. இப்போ அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகி அது அதாவது தகவல்கள் இப்போ பல வகைப்பட்டு சிதறி இருக்கிறதால பிக் டேட்டான்னு சொல்கிற ஒரு புதிய ஏரியா வந்ததுக்கு பின்னால தான் இந்த டேட்டா சயின்ஸ் என்ற புதிய துறையும் உருவாக்கம் பெற்றது. வந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க இருக்கிற டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸில் எதுவுமே ஆழமாக இல்லை. எல்லாமே இந்த சீரீஸை வடிவமைக்கப்பட்டது ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் தான். இந்த கன்செப்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை அறிமுகப்படுத்துறது தான் நோக்கம். என்றால் இதில் உள்ள ஒவ்வொரு தனி தலைப்புகளுக்கு நாங்கள் போகிறதா இருந்தால் நிச்சயமாக அதுக்கு தனித்தனி மணித்தியாலங்கள் தேவைப்படும். அதனால் இதை உங்களோட ஒரு சிந்தனை கிளறலுக்காக வேண்டித்தான் இந்த டாபிக்ஸை நாங்கள் போட்டிருக்கிறோம். ரைட், அதில் நாங்கள் இன்றைக்கு முதலாவது பார்ப்போம். ஒரு வியாபாரம் அல்லது ஒரு வியாபார நிறுவனம் டேட்டா இல்லாமல் இருந்தால் எப்படி அதோட வியாபார தன்மை இருக்கும்? இன்றைய உலகத்தில் டேட்டாவை மையப்படுத்தாமல் ஒரு வியாபாரத்தை செய்தால் அவங்க என்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, அல்லது எப்படி இருக்கும் அப்படியான ஒரு வியாபாரம்? அடுத்தது டேட்டாவோட சப்போர்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்ன தன்மைகளோடு இருக்கும்? அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் என்ன, அது எங்கெங்கெல்லாம் பிரயோகிக்கப்படுது? அண்ட் ஒரு நிறுவனமாக, ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தால் நீங்கள் எவ்வாறு இதை ஆரம்பிக்கணும்? சில நேரம் இந்த எவ்வாறுன்ற விஷயம் ஒரு வியாபார நிறுவனமாக இல்லாட்டியும் நீங்கள் ஒரு ஆலோசகராக இருப்பீங்க என்று சொன்னால் உங்களுக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் எப்படி இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம், இப்படி இந்த சைடில் டேட்டா சயின்ஸை அவங்களோட வியாபாரங்களில் பயன்படுத்துகிறதா இருந்தால். அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், இது சம்பந்தமான எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களையும் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் ஒரு கன்வென்ஷனல்
நிறுவனம் ஒன்று எடுத்தால், அதாவது பாரம்பரிய நிறுவனம் ஒன்று எடுத்தால் உங்களுக்கு தெரியும், நிறைய வேலைகள் வரும், நிறைய தகவல்கள் வரும். நாங்கள் மேனுவலாக எழுத்து மூலமாக அதெல்லாம் எழுதி ரிப்போர்ட்ஸ் எழுதி இப்படி நாங்கள் ஃபைல்ஸ்லேயும் ஃபோல்டர்ஸ்லேயும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்குள்ள நிறைய சில நேரம் வீணான செய்கைகளும் இருக்கும். நாங்கள் சும்மா எழுதி வச்சிருப்போம், அல்லது எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலைமைகளில் இது வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், அல்லது அதோட தேவைப்பாடு இல்லாமல் இருக்கும். இது ஒரு வகையான டேட்டா நாங்கள் சேகரிக்கிறோம் இப்போ உள்ள நிறுவன கட்டமைப்புகளை பார்க்க. அடுத்த சைடு ஒன்று இருக்குது, இப்போ கணினிகளை யூஸ் பண்ணி அல்லது புதிய உத்திகளை பயன்படுத்தி நிறைய தகவல்களை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கிற நேரம் இன்னும் அதுலேயும் நிறைய தகவல்கள் வருது. ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்தும் வெவ்வேறு தளங்கள்ல இருந்து எங்களுக்கு தகவல்கள் வருது. அப்பையும் எங்களுக்கு அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்றது, எப்படி இதுல இருந்து பிரயோசனம் எடுக்கிறதுன்ற விஷயம் தெரியாம நிறைய எங்களோட ஹார்ட் டிஸ்களையும் எங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸையும் நாங்கள் நிரப்பி வைக்கிறோம். சில நேரம் அந்த ஒரு டேட்டா தேவைப்படாமல் இருக்கும், ஆனால் சும்மா அது ஒரு இடத்துல தேங்கி கொண்டு இருக்கும், எந்த பிரயோசனமும் இல்லாமல். இப்படி நாங்கள் 2 வகையான டேட்டாவும் எங்களோட லைஃப்ல இன்றைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்றோம். ஸ்பெஷலி வியாபார நிறுவனங்கள் வர நேரம் அப்படியான நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். அப்போ நாங்கள் தரவுகளற்ற வணிகம், அதாவது டேட்டா இல்லாம ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், அதோட தன்மைகளை பார்த்தால், பொதுவாக அந்த அன்றாட செய்கிற ஆப்ரேஷன்ஸ், செயற்பாட்டு தரவுகள் சொன்ன ஆப்ரேஷனல் டேட்டா வச்சு கொண்டு தான் தீர்மானம் எடுக்கிற நிலைமை இருக்கும். அதாவது தரவுகளை ஸ்டோர் பண்ற டைப் இல்லை, அல்லது அதை பற்றி கணக்கெடுக்காமல் இருந்தால் அன்றாடம் செய்கிற வேலைகளை வச்சு கொண்டு நாங்கள் அடுத்த நாளுக்கும் அதுக்கு அடுத்த நாளுக்கும் தீர்மானம் எடுத்துக்கொண்டு இருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு வளமையா சில கஸ்டமர்ஸ் வந்து கொண்டிருப்பாங்க, அதை வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட வியாபாரத்தை தீர்மானிச்சு கொண்டிருப்போம். இவங்க வளமையா வாராங்க தானே, இப்படியான ஆட்கள் தான் வாராங்க, அப்போ நாங்கள் அவங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் டார்கெட் பண்ணால் இவங்களை போல தான் எல்லாரும் இருப்பாங்கன்ற ஒரு அனுமானத்துக்கு வாரோம். ஆனால் சில நேரம் அது ஒரு பிழையான விஷயமா இருக்கு. இப்போ அப்படி செய்கிற நேரம் அது ஒரு ஸ்கோப்புக்குள்ள தான் உங்களோட வியாபாரம் இருக்க போகுது. அதே மாதிரி சந்தை போக்குகள் அல்லது ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், இதை புரியாம நாங்கள் பிஸ்னஸ்ல சில டிசிஷன்ஸ் எடுப்போம். நாங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருப்போம், ஒரு லிமிட்டட் ஸ்கோப்புக்குள்ள இருப்போம். வெளியில உலகம் டெக்னாலஜி மூலமாக நிறைய மாறிக்கொண்டு போகும். நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாற்றங்களுக்கு எங்கட வியாபாரம் ஒத்து போகாத தன்மை இருக்கும். கடைசியில் பார்த்தால் நாங்கள் எங்கேயோ பின்னால நிற்போம், அல்லது நாங்கள் பிழையான டிசிஷன்ஸ் எடுத்து வேற எங்கேயோ போய் நிற்க வேண்டி இருக்கும். இது ஒரு வகை. இதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்தால் அவசியமற்ற செயற்பாட்டு செலவு, இந்த ஆபரேஷனல் வேலைகள் இருக்குத்தானே. இப்போ சில நேரம் நாங்கள் இந்த தரவுகளை சரியா மேனேஜ் பண்ணாமல் இருந்தால், அல்லது தரவுகளை பற்றி நாங்கள் கணக்கெடுக்காமல் இருந்தால் தேவைக்கு அதிகமாக நாங்கள் செலவழித்து கொண்டிருப்போம். ரைட். அதே மாதிரி இன்வென்ட்ரி, களஞ்சிய முகாமைத்துவ செலவினங்கள் அதிகமாக்காங்க. தேவைக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரி எல்லாம் இன்றைக்கு புதிய கன்செப்ட்ஸா மிச்ச நாளாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரியை பற்றி இன்னும் எங்களோட வியாபாரிகளுக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அல்லது அதை பற்றி பரிச்சயம் இல்லை. ஒரு பொருள் முடிகிற கட்டத்தில் ஆர்டர் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாக் பண்ணுறதுக்கும் மெயின்டெனன்ஸ் நிறைய போகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, அதுக்கான செக்யூரிட்டி பார்க்க வேண்டியது. அப்படி இல்லாமல் இந்த ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரியை யோசிக்கலும்னு சொன்னால், அப்பப்போ தேவையானது மட்டும் போதுமான அளவு இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ணலும்னு சொன்னால் உங்களோட செலவுகளை குறைச்சிக்கொள்ளலாம். அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வரதா இருந்தால் தரவுகள் முக்கியம். அப்போ தரவுகள் இல்லாட்டி இப்படி தேவையில்லாமல் நாங்கள் செலவுகள் பண்ணி கொண்டிருப்போம், அல்லது வியாபாரிகள் அப்படியான அனாவசியமான செலவுகளை பண்ணி கொண்டிருப்பாங்க. இன்னொன்று தான் வளங்கள் வீணடிக்கப்படுதல், அல்லது வளங்களின் உச்ச பயன் பெறப்படாமை. சரியான டேட்டாவை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி, உங்களோட வியாபார நிறுவனத்தில் இருக்கிற அந்த தரவுகள் சம்பந்தமான ஒழுங்கான ஒரு ஏற்பாடு இல்லைன்றா சில நேரம் எங்களோட நிறுவனத்திலேயே நல்ல வளங்கள் இருக்கு, அது பௌதிக வளமா இருக்கலாம், மனித வளமா இருக்கலாம். அந்த வளங்களை பற்றி சரியான டேட்டா
எங்கள்கிட்ட அனாலிசிஸ் இல்லைன்றா சில நேரம் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய பிரயோசனத்தை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இப்போ அது சில நேரம் ஒரு மனித வளமாக இருந்தால் சில நேரம் ஒரு ஆளை வச்சு நாங்கள் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்திருப்போம். ஆனால் அவர்கிட்ட இன்னும் சில ஸ்கில்ஸ் இருக்கும், அது நாங்கள் இனம் காணப்படாமல் இருக்கும். அப்படி இனம் காணப்படாமல் இருந்தால் சில நேரம் அவரை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய வேலையை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வெளியில திரும்ப பேமெண்ட் பண்ணி அல்லது கன்சல்டன்சி எடுத்து அந்த வேலையை செஞ்சுக்கிறோம். அதை விட எங்கிட்ட இன்டர்னலா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த வேலையை செஞ்சிருக்கலாம் ஃப்ரீயா. ரைட், இது ஒரு சைடு. இதே மாதிரி சில வளங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் ஆஃபீஸில் அல்லது எங்களோட நிறுவனங்கள்ல வந்து சில ஃபர்னிச்சர்ஸை வாங்கி வச்சிருப்போம். ஆனால் இந்த ஃபர்னிச்சர்ல ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ற அல்லது அதை பயன்படுத்த வேண்டிய ஒழுங்குல பயன்படுத்தாம அது ஒரு மூலையில் இருக்கும். அப்போ அதோட உச்ச பயன்பாடு நாங்கள் பெறாமல் இருந்தால் அது ஒரு சும்மா வீண் விரயம் மாதிரி போகும். இப்படி எங்கள்கிட்ட டேட்டாஸ் ஒழுங்குபடுத்தி இருந்தால் நாங்கள் எந்த வளத்தை எந்த இதோட நாங்கள் இணைச்சி போகலாம், இந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுகள் டேட்டா இல்லாம இப்படி ஒரு வீணடிக்கப்படுற விஷயங்களை நாங்கள் இன்றைக்குள்ள பிஸ்னஸஸ்ல நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு பிரச்சனை தான், ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஒரே மாதிரியான சர்வீஸ், ஒரே வகையான பண்டங்கள் சேவைகள்ல தங்கிடுது. நிறைய பேர் அப்படியே திருப்தி அடையுது. நாங்கள் நல்ல தானே பிஸ்னஸ் செய்யறோம், எங்கட இந்த பிஸ்னஸ் போதும், இன்றைக்கு போதுமா இருக்கும். சில நேரம் இன்னொரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்பவுமே மாறிக்கொண்டு போகும். அப்ப அந்த இடத்துல எங்கள்கிட்ட சரியான இந்த தரவுகள் நியூஸ்கள் இல்லைன்னு சொன்னா நாங்க 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்துல தங்கி இருந்தது இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு சரி வராது. நாங்க எங்கேயோ லொஸ்ல இருப்போம் அல்லது பின்னடைவுல இருப்போம். அப்ப அப்படி தங்கி இருக்கிற தன்மை, ஒரே விஷயத்துல தங்கி இருக்கிற தன்மை வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா நாங்க பார்க்கவே இல்லாது. ரைட். அப்ப இது தரவுகள் அற்ற ஒரு வணிக சூழல் எப்படி இருக்கும் ஒரு ஐடியாவை இதுல நான் தர முயற்சித்தேன். ரைட். இப்ப இந்த பிசினஸஸ்ல வந்து வியாபார நிறுவனங்கள்ல தரவுகளை கையாள்வதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன? இப்ப டேட்டாவை எடுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுமே, நாங்கள் மெயின்டைன் பண்ண போறோம்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் அதுல உள்ள சேலஞ்சஸ் என்ன? ரைட். முதலாவது, தரவுகளின் தரத்தில் போதாமை, குவாலிட்டியில குறைபாடுகள் இருக்கு. தரவுகளின் தரத்தில் ஏற்படும் குறைபாடுகள் திட்டவட்டம் இல்லாத உட்பார்வைகள், அதாவது இன்சைட்ஸ், பிழையான தீர்மானங்கள், முழுமை பெறாத செயற்பாடுகளுக்கு வழிவகுக்கும். அதாவது இப்படி இப்போ டேட்டா குவாலிட்டி இல்லாமல் இருந்தால் அதை வச்சு கொண்டு எடுக்கிற தீர்மானங்கள் வந்து பிழையா தான் இருக்கும். ஏண்டா அது முழுமையா இருக்காது, அல்லது அதை பற்றி உள்ள ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நாங்க ஒரு அறகுறையான டேட்டா வச்சுக்கொண்டு தீர்மானங்கள் எடுப்போம்னு சொன்னா அப்ப அது உறுப்பு இல்லை. அப்ப தரவுகள் வந்து குவாலிட்டி இல்லாம இருந்தா தீர்மானத்துல அது செல்வாக்கு செலுத்தும், பிழையான தீர்மானங்களுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி இந்த தரவுகளோட சீரற்ற தன்மையும் தவறுகளும். இப்போ டேட்டா வந்து பல இடங்கள்ல இருந்து வரும். ஒரே வகையான டேட்டா சில நேரம் பல இடங்கள்ல இருந்து வரும். ஒவ்வொன்றும் ஒரே விஷயத்தை பேசினாலும் பல டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல இருக்கும். அப்படி இருக்கிற சீரற்ற தன்மை வந்து ஒரு சேலஞ்ச். அதுல எதை உண்மை எடுக்கிறது, எதை ஒழுங்குபடுத்துறது, சில நேரம் மனித தவறுகள் இருக்கும், எரர்ஸ், ஹியூமன் எரர்ஸ் இருக்கும். அந்த உதாரணம் ஒரு கணக்கு வழக்க மார்க் பண்ணியிருந்தால் அந்த கணக்குல ஒரு மேனுவலா செஞ்ச பிரச்சனை அல்லது டேட்டாவை கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அது வந்து பிறகு தீர்மானங்கள்ல செல்வாக்கு செலுத்த போகுது. அப்ப அதுல ஒரு சேலஞ்ச் உண்டு. ஸோ பல்வேறு தரவு மூலங்களுக்கு இடையில் தரவின் சீரான தன்மையையும் துல்லியத்தன்மையும் அக்யூரசின்னு சொல்லுவோம் பேணுவது நிறுவனங்களுக்கு கடினமான விடயம். இது ஒரு சேலஞ்ச். அடுத்த சேலஞ்ச் வந்து காப்பி பண்ணி வைக்கிறது. டேட்டாவை நகல் பண்ணி வைத்தல்னு சொன்னா காப்பி பண்ணி வைக்கிறதும் தேவைக்கு அதிகமாக வைத்ததும், ரிடண்டண்டா டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறது. அப்போ ஒரே தரவை பல்வேறு இடங்கள்ல நாங்க வச்சிருப்பதானது குழப்பத்துக்கும் திறனற்ற தன்மைக்கும் வழிவகுக்கும். எஃபிஷியன்சி இருக்காது. ஏன்னா நாங்க ஒரே டேட்டாவை தேவைக்கு அதிகமா நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னா அப்ப அதுல நன்மைகள் இருக்குது. பெரிய டேட்டான்னு வர நேரம் நன்மைகள் இருக்கும். ஆனா சில விஷயங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு ஒரு சின்ன விஷயத்த நாங்கள் பல இடங்கள்ல ஸ்டோர் பண்ணி பார்க்குறோம் அல்லது பல வடிவங்களை ஸ்டோர் பண்றோம்னு சொன்னா ஒன்று எங்கள்கிட்ட டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கான பிளான் இல்லை ஒரு அர்த்தம். அதே நேரத்துல அதுக்கும் ஒரு காஸ்ட் ஒன்று போகுது. அளவுக்கு அதிகமா ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப காப்பி பண்ணி வைக்கிறதால.
அப்போ அந்த இது வந்து இது ஒரு சேலஞ்ச். அடுத்தது டேட்டாவை கையாளக்கூடிய திறமையான நபர்கள். இன்றைக்கு நிறுவனங்கள்ல வந்து சும்மா வந்து இன்ஃபர்மேஷன் அல்லது நான் ஒரு வியாபார நிறுவனத்தை எடுத்தா அங்க இருக்கிற நபர்கள்ட்ட வந்து டேட்டா சும்மா மைண்ட்ல தான் இருக்கும். ஆனா அதை வச்சு அனலைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஒரு இதுவும் இருக்கிறது. அப்போ உள்ள இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம். அப்ப தரவு தொடர்பான திறமைகளோடும் அனுபவங்களோடும் உள்ள வேலையாட்களை கண்டறிவதும் தக்க வைப்பதும் கடினமான ஒரு விஷயம். அப்போ டேட்டாவை பற்றி சரியா அனலைஸ் பண்ணி இதை இப்படிதான் செய்யணும், இதை இத்தனை தான் ஆர்டர் பண்ணணும், இதை இப்படிதான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும், இதை இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இதை பற்றி யோசிக்கணும்னு ஆலோசனை சொல்லக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து மிகவும் குறைவு இன்றைக்கு உள்ள நிறுவனங்கள். வந்ததை வேலை செஞ்சுட்டு போற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குமே ஒழிய இப்படி அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஸ்டைல்ல நாங்கள் ஆட்களை காண்றது குறைவா இருக்கு. அடுத்தது அப்படித்தான் சில நேரம் எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட தரவுகள் தொடர்பான அறிவுள்ள ஆட்கள் குறைவாயிருப்பான். தரவை பயனுள்ள விதத்தில் புரிந்து கொள்ளும் திறன் அதிகமான வேலையாட்களிலும் காணப்படாது. இப்போ மேலே வந்து திறமையான ஆட்கள் போதாம இருக்குதுன்னு விஷயம். கீழே அப்படி எடுத்தாலும் ஆட்களை அவங்ககிட்ட இந்த டேட்டாவை பற்றி உள்ள அறிவு குறைவா இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. அடுத்த திறமைகளின் குறைபாடு. இப்போ இன்றைக்கு வந்து என்ன நடக்கும்னா சப்ளை வந்து நிறைய தேவைப்படுது. இப்போ கஸ்டமர்ஸ் நோக்கி ப்ராடக்டோ சர்வீஸோ அந்த சப்ளை கூடின அளவுக்கு இப்போ அதை விட கூடி இருக்குது டேட்டாவை அனலைஸ் பண்ண வேண்டிய ஆட்கிட்ட தேவை. ஏண்டா சப்ளை பண்ற நேரம் பிரச்சனை இல்லாம சப்ளை பண்றதுக்கு அந்த டேட்டாவோ அந்த சர்வீஸை பற்றி உள்ள விவரங்களை சரியா விளங்கி செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட தேவை இன்றைக்கு இண்டஸ்ட்ரியில அதிகமாக ஏற்பட்டு இருக்குது. அதால திறமைகளின் குறைபாடு வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்குற ஒரு சவால். நிறுவனங்கள் அப்படியான டேட்டா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மிகவும் குறைவா இருக்கிறாங்க. ஆனால் தேவைப்பாடு அதிகமா இருக்கு. அதான் இன்னைக்குல சொல்லப்பட்டிருக்கு. அதிகரித்து செல்லும் தரவு நிபுணர்களின் கேள்வியானது டிமாண்ட், அவங்களுக்கான டிமாண்ட் விநியோகத்தில் சப்ளை மிஞ்சி காணப்படுகிறது. சப்ளையும் தாண்டி அவங்களோட டிமாண்ட் வந்து கூடுதலா இருக்குது என்று சொன்னா அந்த ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி வந்து கூடுதலா அப்படியான ஆட்களை எதிர்பார்க்குது. இந்த விஷயத்தான் நினைக்கல நாங்க பார்க்கணும். அதே மாதிரி தொழில்நுட்பம் மாற்றமடைந்து கொண்டு செல்லும் தரவு தொழில்நுட்பங்களுக்கு ஈடு கொடுப்பது சவாலாகும். இன்றைக்கு நியூ டெக்னாலஜிஸ் வார நேரம் இதுக்கு இசைஞ்சு போகக்கூடிய தன்மைகளோட அல்லது தயார் நிலைகளோட நிறுவனங்கள் இருக்குதான்னு பார்த்தால் அதுவும் மிகவும் குறைவாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ரைட். அப்ப இப்படி நிலைமையில் இப்ப டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ், தரவுகளால் உந்தப்பட்ட வணிகம் என்ன விஷயங்களை இதுல தரப்போகுதுன்னு பார்த்தால், ரைட், முதலாவது மறைந்த வாய்ப்புகளை வெளிப்படுத்தி, அதாவது ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்களுக்கு வெளியே காட்டி வாடிக்கையாளர்களின் தெரிவுகளை எதிர்கூறி கஸ்டமர்ஸ்ட ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவோமே, அவங்க விரும்புகிற விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய போட்டியாளர்களை விட சிறந்து விளங்கக்கூடியவர்கள். உங்களோட மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களையும் விட நீங்க சிறந்த இதில் இருக்கிறதுக்கு போட்டித்தன்மையில் முன்னணியை பெற முடியும். அதாவது நீங்க ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வெளியே கொண்டு வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்ட ப்ரிஃபரன்சஸை ப்ரெடிக்ட் பண்ணி உங்களை மாதிரி இருக்கிற போட்டியாளர்களை விட நீங்க பெஸ்டாக முன்னால வரணும்ன்ற ஒரு விஷயத்த இந்த டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவது. அப்போ இதுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் என்று சொல்ற அந்த விஷயம் நிச்சயம் ஹெல்ப்பா இருக்க போகுது. தகவல்களை பகுப்பாய்வு செய்கிற அந்த துறை. அடுத்த விஷயம், இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் தனிப்பயனாக்கம்னு சொல்லுவோம். அதாவது பர்சனலைசேஷன் சொன்னா ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுக்கு ஏற்ப உள்ள விஷயங்களை வச்சுதான் அவங்க இன்றைக்கு இன்டர்நெட்டையோ அல்லது வேலைகளையோ செய்ய போறோம். அப்ப அப்படியான ஒரு உலகத்துல நாங்க இருக்கிறோம். அதாவது முந்தி வந்து ஜென்ரலா வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு நாங்க தகவல்கள் பார்க்கிறோம். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஒரு வெப்சைட்ல விசிட் பண்ற விஷயங்களோ அல்லது ஒரு லொகின் ஆகி ஒரு சிஸ்டத்துக்குள்ள போனாலோ
அந்த கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். அப்போ இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், பிஸ்னஸ்லேயும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்படி ஒரு ஒரு சைடு ஒன்று இருக்கு. ரைட். அப்போ வாடிக்கையாளர்களின் விருப்பு வெறுப்புகள், தேவைகள் என்பவற்றை புரிந்து அதற்கேற்ற பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதன் மூலம் என்ஹான்ஸ்ட் கஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ், மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் அனுபவத்தை ஏற்படுத்தலாம். அப்போ இது பல வகைகளில் நாங்கள் பார்க்கணும். டேட்டா எங்கள்கிட்ட இருந்தால் அந்த கீழே போட்டிக்கிற சில ஏரியாஸ் போட்டி கஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கொண்டு வரலாம், எந்த இடங்கள்ல ஆலோசனைகள் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ், இப்போ அவங்களோட என்ன, இப்போ நீங்கள் சில நேரம் பார்த்துப்பீங்க இந்த லாயல்ட்டி சிஸ்டம்லாம், இப்போ அதெல்லாம் சின்ன வகையில் உண்மையிலேயே அந்த லாயல்ட்டி கார்டு அல்லது பர்சனலைஸ்ட் கிரீட்டிங்ஸ் அனுப்புறதா இருந்தால் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ டேட்டா இல்லாமல் இல்லாது. இப்போ டேட்டா வச்சு கொண்டு தான் அந்த வேலைகளை செய்கிறான். அப்போ அது ஒரு ஸ்டெப் வந்திருக்கிறாங்க கிட்ட சில நிறுவனங்கள். ஆனால் இன்னும் அதிகமான விஷயங்கள் செய்யலாம். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணலாம், இன்னும் அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுத்தலாம், பெஸ்ட் சர்வீசஸை நாங்கள் செய்யலாம். இதெல்லாம் டேட்டா இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு கஸ்டமரையும் நாங்கள் ஒரு தனித்தனி ஆட்களை பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுவும் எங்களுக்கு ஒரு ஆளை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இன்றைக்கு கம்ப்யூட்டர்ஸே எங்களோட கஸ்டமர்ஸோட டீல் பண்ணக்கூடிய, தனித்தனியாக அவங்களோட விஷயங்களை கவனிக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இன்றைக்கு வந்திருக்குது. இப்போ அங்கனைக்குள்ள டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு உதவியை அல்லது பெரிய ஒரு ரோல் ஒன்றை பிளே பண்ணது. அடுத்தது தரவுகளால் உந்தப்பட்ட நூதனம், டேட்டா ட்ரிவன் இனோவேஷன்ஸ். ரைட். வியாபார நிறுவனங்கள் புத்தாக்க உட்பார்வைகளை வெளிப்படுத்துவதற்கும் உருவாகி வரும் ட்ரெண்ட்ஸ், போக்குகளை அடையாளப்படுத்தவும் நிறைவேற்றப்படாத தேவைகளை நோக்கி மாற்றத்தை ஏற்படுத்தும் தீர்வுகளுக்கு முன்னோடியாகவும் திகழும். அதாவது டேட்டாவை மையப்படுத்தின இந்த இனோவேஷன்ஸ் சொன்னா புதிய புதிய விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் வந்து உண்மையிலேயே அந்த ஆர்கனைசேஷன், வியாபார நிறுவனங்கள் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்குது. அவங்களோட இதுக்கு முன்னுக்கு அவங்க செஞ்ச பிஸ்னஸை விட அவங்களோட பிஸ்னஸ்ல இன்னும் புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த டேட்டா உதவ போகுது. அதே மாதிரி புதுசா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த ட்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸை இசைஞ்சு கொண்டு போகக்கூடிய தன்மையும் இந்த டேட்டாவால தான் செய்யலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருப்போம், கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஆனால் சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அவங்களோட தேவை பூர்த்தி அடையாமல் இருக்கும். உண்மையிலே அந்த கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பிஸ்னஸ் அல்லது வியாபார பொருட்கள் சேவைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட டேட்டா சரியா இருக்கும்னு சொன்னால் சில நேரம் அப்படியான கஸ்டமர்ஸை ஒரு நிஷ் மார்க்கெட் மாதிரி, அது சொல்லுவாங்க நிஷ் மார்க்கெட், அதாவது ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உண்மையில அந்த கஸ்டமர்ஸ் வந்து உலக காலமும் கவனிக்கப்படாமல் இருந்துப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரிக்கும். அது இன்றைக்கு இலகுவாக செய்யலாம். இலகுவாக அப்படியான மார்க்கெட்ஸை வந்து எங்களுக்கு டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ் ஒன்று செய்வது மூலமாக இனம் காட்டலாம். அப்போ இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இதில் கிடைக்குது. அடுத்தது ரிஸ்க். இதை தமிழில் சொல்லுவாங்க ஆபத்துக்கள். சிக்கலான வணிக சூழலில் ஆபத்துக்கள் பல்வேறு வடிவங்களில் தோன்றலாம். எப்பப்ப எந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்லல. இப்போ நாங்கள் கோவிட்டை ஃபேஸ் பண்ணோம், பொருளாதார சிக்கல் ஃபேஸ் பண்ணோம். சில நேரம் ஒரு ஐரோப்பிய மார்க்கெட்டில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும், அல்லது மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அங்கே நடக்கிற யுத்தங்களால எங்களோட மார்க்கெட்ஸ்லையும் அது செல்வாக்கு செலுத்தலாம். அப்போ எங்களுக்கு இந்த வணிக சூழலில் ஏற்படக்கூடிய ரிஸ்க்ஸை வந்து பல வகைகளில் ஏற்படும். அப்போ அப்படியான நேரத்தில் ஒரு நிலையற்ற சந்தை நிலைமையில் இருந்து சட்ட ரீதியான சவால்கள் வரை அவை பரந்துபட்டதாக இருக்க முடியும். அப்போ இப்படியான அந்த ரிஸ்க்ஸ் வந்து ஒரு என்னது வீக்கான, அதாவது ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மார்க்கெட்ல இருந்து அதே மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல ரேஞ்சில் எங்களுக்கு ரிஸ்க்ஸ் இருக்கு. அப்போ எங்கள்கிட்ட உள்ள தகவல் பகுப்பாய்வுகள் இதுகள் சரியா இருந்ததுன்னு சொன்னால் வியாபார நிறுவனங்களுக்கு தேவையான டூல்ஸ், கருவிகளை வழங்கி ஆபத்துக்களை இனங்கண்டு அப்படியான ரிஸ்க்ஸை இனங்கண்டு அதை ஒழுங்காக மதிப்பீடு செய்து
எங்களுக்கு அதை மிட்டிகேட் பண்ணலாம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மிட்டிகேஷன் சொன்னா அதை அப்படியே கொஞ்சம் அணைக்கிறது, அதை சாந்தப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவும். அப்போ எங்கள்கிட்ட சரியா டேட்டா இருந்தால் எப்படிப்பட்ட ரிஸ்க் வந்தாலும் அதை இப்போ வளமையா என்னென்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அதுக்கு பிறகு தரவுகளை தேட போகுது. எப்படி இதை ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல எங்கனிக்கில் விட்டோம்னு தேட போகிறோம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஏற்கனவே தரவுகளை ஒழுங்குபடுத்தி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு எப்படிப்பட்ட ரிஸ்க்ஸ் வந்தாலும் அதுல இருந்து நாங்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ அதுக்கும் என்ன டேட்டா சயின்ஸ் மாதிரி ஒரு துறை தான் அதை ஒழுங்குபடுத்தி இப்படியான விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகும். ரைட். இதே மாதிரி இன்றைய விரைவான வணிக சூழலில் துரிதத்தன்மை, இசைவாக்கம் அடையும் தன்மை, ரைட், அஜிலிட்டி, அதே மாதிரி அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம், வெற்றிக்கான இன்றியமையாத கூறுகளாக காணப்படுகின்றன. இன்றைக்கு குயிக்கா செய்யற விஷயமும் டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டு போற தன்மையும் தான் இன்றைக்கு உள்ள முக்கியமான விஷயங்களை நாங்க பார்க்கிறோம் பிசினஸ்ல. அப்ப மாறிக்கொண்டு செல்லும் சந்தை இயக்கத்துக்கும் உருவாக்கம் பெறும் போக்குகளுக்கும், அதாவது வரக்கூடிய ட்ரெண்ட்ஸுக்கும் வளர்ந்து செல்லும் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவாறு தரவுகளின் துரிதத்தன்மை சிறந்த தீர்மானங்களை உரிய காலப்பகுதியில் எடுப்பதற்கு உதவும். மிச்சம் லேட்டாகி டிசிஷன்ஸ் எடுக்காம எங்களுக்கு அந்த குயிக்கா ஃபிளெக்சிபிளா வார விஷயங்களுக்கு மிச்சம் டிலே இல்லாம தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு உதவுமா இருந்தால் அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ் சொல்ற இந்த விஷயம் சரியா ஃபாலோ பண்ணப்படுமா இருந்தால் எங்களுக்கு எந்த விஷயத்தில் நாங்கள் பின்னிக்க தேவையில்லை, இமீடியட் டிசிஷன்ஸ் எடுத்து டக் 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 டக்குன்னு நாங்கள் அடாப்ட் ஆகி கொண்டு போவோம். ரைட். அப்போ இவ்வளவு நேரமும் பேசின விஷயத்துல இவ்வளவு நேரம் நாங்க பேசின விஷயத்துல அப்ப இதுக்கெல்லாம் என்ன, எப்படி நாங்க இதை கையாளலாம் என்று பார்த்தால் அங்கதான் எங்களோட டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்படுது. அப்போ டேட்டா சயின்ஸ் சொல்றது என்ன வணிகத்தில், அப்ப நாங்க நினைக்கல பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் டேட்டா சயின்ஸ் பேசுறேன். ஏன்னா டேட்டா சயின்ஸ் வந்து இன்றைக்கு வேற என்ன துறையை எடுத்தாலும் அது பிஸ்னஸுக்கு தான் மெஜாரிட்டி அதில் பங்களிப்பு இருக்க போகுது. அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் த டே ஆட்கள் இதுல இருந்து ப்ராஃபிட்டோ சம்திங் ஏர்ன் பண்ணும். இதன் மூலமா ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா வளரும். அதால தான் இது பிஸ்னஸ் பார்வையில் டேட்டா சயின்ஸ் பற்றி நான் இதில் சொல்லிட்டேன். நீங்கள் சில நேரம் இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணுற நேரம் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் சம்பந்தமாக வேறு வேறு டெக்னிக்கல் விளக்கங்கள் தரப்பட்டிருக்கலாம். ரைட். அப்போ நான் நினைக்கிற பிஸ்னஸ் பின்னணியில இருந்து சொல்றதா இருந்தால் வணிகத்தில் பயன்படத்தக்க அர்த்தமுள்ள உட்பார்வைகளை பிரித்தெடுப்பதற்காக தரவுகளை கற்கும் ஒரு துறை. அதாவது பிஸ்னஸ்ல உங்களுக்கு பிரயோசனமான சில, அதுக்கு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இன்சைட்ஸ் சொல்லி, அதாவது ஒரு பார்வை இல்லாம அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பிஸ்னஸை கொஞ்சம் அதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா எடுத்து அதுல இருந்து சிலதை நாங்கள் பிரிச்செடுப்போம், ரைட், எக்ஸ்ட்ராக்ட் பண்றது சொல்லுவோம். இப்போ இப்படியான ஒரு துறை தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே டேட்டா வச்சு கொண்டு தான் இதுல இந்த துறையிட முக்கியத்தன்மைகள் இருக்கு. அப்போ ஜென்ரலா இதுல பெனிஃபிட்ஸை பத்தி பேசுறதா இருந்தால் முக்கியமா நாங்க என்ன பார்க்கிறோம்டா, ஏன் இந்த டேட்டா சயின்ஸ் தேவைன்னு கேட்டால், சிம்பிளா கேட்டால் இப்படி சில ஆன்சர்ஸ் சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கலாம். பேசிக்கா நீங்க வாய்ப்புகளை இனங்காண பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யலுமா, புதுசா ஏதாவது செய்யலுமா, அல்லது நான் இருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேலே வரலுமான்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்க டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணீங்க. அல்லது நல்ல தீர்மானங்கள், முந்தி எடுத்த தீர்மானங்களை விட இனி வரக்கூடிய தீர்மானங்களை சிறந்த முறையில் எடுக்கிறதுக்கு பழைய பேட்டர்ன்ஸை வச்சு புதிய விஷயங்களை நாங்கள் கெஸ் பண்ணி எடுக்கலுமா, நல்ல டிசிஷன்ஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட அந்த செயற்திறனை இன்னும் அதிகரிக்கலுமா. அடுத்தது உங்களோட போட்டியாளர்களோட நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் முன்னணியில இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்குறது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பார்ப்பாங்க. டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ப்ரையாரிட்டி ஆகிடும். அதே மாதிரி இன்னும் ஆட்களுக்கு வருமானத்தை கூட்டுறதுக்காண்டி டார்கெட் ஆடியன்சஸ், இப்போ நான் சொன்னேன் நினைக்கல ஒரு நிஷ் மார்க்கெட்டை நோக்கி போறதுன்னு, ஒரு நிஷ் மார்க்கெட் அடையாளம் காட்டுறது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான புதிய ஆடியன்ஸ் இருக்குதா, அல்லது இன்னும் டார்கெட் பண்ணி எங்களுக்கு இந்த பிஸ்னஸை, எங்களோட ப்ராடக்டோ அல்லது சர்வீஸை கொண்டு போகணுமான்னு பார்க்கறதுக்கும் டேட்டா சயின்ஸ் ஹெல்ப் பண்ணும்.
அதே மாதிரி இன்றைக்கு இது டேட்டா சயின்ஸ் ஒரு ட்ரெண்டாக இருக்கிறதால உங்கள்கிட்ட இருக்கிற வேலை செய்கிற ஆட்களுக்கும் நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிசஸை அறிமுகப்படுத்த போறீங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்சோட எப்படி பிஸ்னஸை செய்யணும் இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதில் அறிமுகப்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. இது மூலமாக உங்களோட ப்ரோக்ரஸை நீங்கள் இந்த டேட்டா அனாலிசிஸை ஒரு ஒரு கல்ச்சராக நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் கொண்டு வர்றது மூலமாக உங்களோட ப்ரோக்ரஸை இன்னும் நீங்கள் பூஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதை புஷ் பண்ணுற ஒரு தன்மை ஒன்று ஏற்படும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. டேட்டா சயின்ஸ்ன்னு எடுத்தால் அது பிஸ்னஸில் அதை சரியான இடங்களில் யூஸ் பண்ண பழகி கொண்டோம்னு சொன்னால் அதுக்கான பெனிஃபிட்ஸை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சில பெனிஃபிட்ஸை நான் 1-2 மினிட்ல ஹைலைட் பண்ணுறேன். குறிப்பாக இது எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம்தான் வாடிக்கையாளர்கிட்ட நடத்தி பிஹேவியர் சம்பந்தமான அனாலிசிஸ், கன்சியூமர் பிஹேவியர். இப்போ இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தால் ஏற்கனவே நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருந்தால் உங்களுக்கு சஜஷன்ஸ் காட்டும், அல்லது ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லும், இந்த ஆட்கள் இருக்கலாம். அல்லது சில நேரங்களில் சீசன் டைமில் ஆஃபர்ஸ் கொண்டு வந்து காட்டும், நீங்கள் வாங்கியிருக்கிற உங்களோட பேட்டர்ன்ஸ் சம்பந்தம். இப்படியான விஷயங்கள் உங்களோட டொமைன். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் வித்தியாசமாக யோசிக்கலாம், டேக்அவே பிஸ்னஸ் செய்கிறவர் இன்னொரு வகையில் யோசிக்கலாம், அல்லது சில நேரம் இந்த காணி விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறார்கள், அவங்க சில பேட்டர்ன்ஸை வச்சுக்கொள்ளலாம் அவங்களோட கன்சியூமர் பிஹேவியர்ஸ் சம்மந்தமாக. அவங்களுக்கு ரிலேட்டடான என்ன விஷயங்கள் இருக்குது, இப்போ பையிங் செல்லிங்கில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. இப்படி எல்லா வகையான ஆட்களுக்கும் அவங்களோட கஸ்டமர்ஸ்ட பிஹேவியரை புரிஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேட்டா சயின்ஸ். அடுத்தது டிமாண்ட்ஸை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி மற்றவங்களோட காம்படிட்டர்ஸை விட நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டாக இருப்பீங்க. அதாவது கேள்விகளை முன்கணிப்பு செய்தல்னு சொன்னால் என்னென்ன வரப்போகுதுன்ற விஷயத்த நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்டெப் அல்லது 10 ஸ்டெப் நீங்கள் முன்னுக்கு இருப்பீங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் அதுக்கு பிறகு தான் ஏதாவது யோசித்து ஆர்டர் பண்ணி செய்கிறதுக்கு இடையில நீங்கள் ஆல்ரெடி பிளான் உங்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த டேட்டா. அப்போ இது மூலமாக இந்த கீழே சொல்லிக்கிற பாயிண்ட், மினிமைசிங் போத் ஓவர் ஸ்டாக்கிங் அண்ட் ஸ்டாக் அவுட்ஸ். அதாவது ஸ்டாக் அவுட்னு சொன்னால் பொருளே இல்லாமல் போகிற தன்மை. உங்களோட களஞ்சிய சாலையில் இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறது ஸ்டாக் அவுட். ஓவர் ஸ்டாக்கிங் தான் தேவைக்கு அதிகமாக ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் குறைக்கலாம் சரியாக நீங்கள் இந்த டேட்டா சயின்ஸில் நிற்கிற அந்த அவுட்புட்ஸை நீங்கள் சரியாக கையாண்டிங்கன்னு சொன்னோம். அடுத்தது பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஏற்கனவே இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் இருக்கிற விஷயம்தான். இப்போ பல ஆட்கள் இருப்பாங்க. அப்போ இந்த சிஸ்டம்ஸ் மூலமாக என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு வகையான உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் அவங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸை செய்யலாம். டேட்டா வச்சு கொண்டு உங்களுக்கு இந்த மெஷின்களால் ப்ராசஸ் பண்ணி அந்தந்த யூசர்ஸை டார்கெட் பண்ணி அந்தந்த கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களோட பர்சனலைஸ்ட் ப்ரிஃபரன்சஸை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அப்போ இது மூலமாக உங்களோட கஸ்டமர் லோயல்ட்டி அதிகரிக்கும். நீங்களும் உங்களுக்கும் கஸ்டமருக்கும் இடையில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அவரை பிறகு இன்னும் பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் உங்களோட பிஸ்னஸ்ஸு. அப்போ அங்கனைக்குள்ள டேட்டா சயின்ஸ் ஹெல்ப் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரும். மிக முக்கியமான ஒன்று தான் இந்த மோசடிகளை கண்டறிவு. அதாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருப்பீங்க, மிச்ச காலமாக செஞ்சு கொண்டிருப்பீங்க, உங்களுக்கு காசு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல பொது ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் கூப்பிட்டு ஆடிட் பார்த்து சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ரைட், அது பேசிக்காக ஓகே. அப்போ எங்கனைக்குள்ள விஷயங்கள் செலவு கூடி போகுதுன்ற விஷயம். ஆனால் ஒரு டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ் இன்னும் பல விஷயங்கள் வெளிப்படுத்தும். எந்தெந்த விஷயங்களை நாங்கள் கூட செலவழிச்சிக்கிறோம் அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவை உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டும். இப்படித்தானே எழுத்து மூலமாக எண்கள் மூலமாக நம்பர்ஸ்ல சொல்றதை விட அது ஒரு கிராஃபிக்ஸா காட்டேலும்னு சொன்னா அது இம்பேக்ட் கூட. சொல்லுவாங்க பிக்சர் ஸ்பீக்ஸ் 1000 வேர்ட்ஸ். ஏன்னா ஒரு அப்படியான விஷயம் இந்த டேட்டா அனாலிசிஸ்ல நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ அப்படியான
ஹைலைட் ஆக வேண்டிய ஏரியாஸ், எதை நாங்கள் கூட கன்சர்னாக பார்க்கணும், எங்கனைக்குள்ள பிழைகள் நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு அந்த சிஸ்டம் டேட்டா அனாலிசிஸை வச்சு கொண்டு ஒர்க் பண்ணுற டூல்ஸ் மூலமாக ஃப்ராட்ஸ் எங்கே நடக்குது, அதை எங்கே நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதை எப்படி தடுக்கலாம், இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ இத்தனைக்கும் பின்னால் இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் சொல்கிற இந்த ஹைப் இது என்ன இந்த இப்போ பார்த்தால் பிரதானமாக ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது, 4 தூண்கள் என்று சொல்லலாம், 4 ஏரியாஸ். டேட்டா சயின்ஸில் நீங்கள் போகிறதா இருந்தால் முதலாவது அந்த டொமைன் நாலேஜ் இருக்கணும், அது சம்பந்தமாக எந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்கன்னு அந்த பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கும். அடுத்தது கணித சில ஸ்கில்ஸ் தேவைப்படும், மெயினாக புள்ளிவிவரவியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோமே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது கால்குலஸ், லீனியர் அல்ஜிப்ரான்னு சொல்ல சில பேசிக்கான சில மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. அதுக்கு ரொம்ப ஆழமாக போகுது, அது நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு ஒரு ஆளை நீங்கள் நியமித்து செஞ்சால் அவர் செஞ்சுக்கலாம். ஆனால் பேசிக்காக அவங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்களே சில விஷயங்களை என்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ஸை பார்த்துக்கலாம். இது 2வது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பின்னணி வேணும். சில விஷயங்களை நாங்கள் சில மாடல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங் இது சம்மந்தப்பட்ட பின்னணி தேவைப்படும். மிக முக்கியமாக கம்யூனிகேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ். அப்போ இது விஷுவல் ஆர்ட் டிசைன், ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ், ஆட்களோட பேசுகிற கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், இதுகள் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஒவ்வொன்றையும் பார்த்தா இப்போ ஒரு இன்றைக்கு இருக்கிற சாதாரண ஆட்கள் எடுத்தால் எப்படியோ ஏதோ ஒரு நாலேஜ் ஒவ்வொருத்தர்கிட்டும் இருக்கும். ஒரு ஆள் ஆர்ட் சைடில் அல்லது இந்த கற்பனைகள் அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்டிக் சைடில் இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள் இருப்பார், இப்போ அவர் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னொரு ஆள் இருப்பார் கம்ப்யூட்டரோடையே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவர், அவருக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். சில ஆட்கள் இருப்பாங்க நல்ல கணித பின்னணி உள்ள ஆட்கள், அப்போ அவங்க கணிதத்தில் நல்லா இருக்கிறாங்கன்னா இப்படி இப்போ இந்த விஷயங்கள் இப்போ இதுக்குள்ள டேட்டா சயின்ஸ் சம்மந்தமான ஒரு ஜாப்புக்குள்ள வாரதா இருந்தால் அவங்க இது இன்னும் என்னத்தை அவங்கள இதுக்குள்ள லெக்காகிற ஸ்கில்ஸை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் டக்குன்னு கேட்ச் பண்ணிடுவாங்க டேட்டா சயின்ஸ். இதே மாதிரி டொமைன் நாலேஜ் எல்லாருக்கும் அவங்க என்ன துறையில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்ட்டு பொதுவான பின்னணி இருக்கணும். உதாரணத்துக்கு அவங்க ஒரு 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 பிஸ்னஸ், ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்ன்னு சொன்னால் ஹெல்த் கேர்ன்னு சொன்னால் ஹெல்த் கேரை பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அந்த ஹெல்த் கேருக்கு நாங்கள் எப்படி டேட்டா சயின்ஸை அல்லது அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷனோட நாங்கள் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னா அப்போ கொஞ்சம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு ஹாஸ்பிட்டல் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அவங்க மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டாங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் இந்த விஷயத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வரலாம். ரைட். அது பொதுவாக இந்த டேட்டா சயின்ஸ் எடுத்தால் இதுல முக்கியமான ரோல்ஸ் இருக்கு. ரைட். இந்த டேட்டா சயின்ஸ்ல வகைபாகங்கள்னு சொல்லலாம், ரைட், கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டேட்டா சயின்டிஸ்ட் ஆகுறது, டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்ற ரோல். அவரோட மெயின் வேலைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமை இன்வெஸ்டிகேட் பண்ணோம், ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ், ரைட், கேதர் த ரிக்வயர்ட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் அனாலிசிஸ். பல இடங்கள்ல இருந்து டேட்டாவை அவர் கேதர் பண்ணி எடுத்து அதை அனாலிசிஸ்க்கு ரெடி பண்ணுவார். அதுல இருந்து சில விஷயங்கள் பொருத்தமான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பிரிச்சு எடுத்து மற்ற ஆட்களுக்கு அது கம்யூனிகேட் பண்ணுவாரு. அதுக்கு பிறகு டெலிவர் டேட்டா எனேபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் பாசிட்டிவ் பிஸ்னஸ் இருக்கும். ஒரு பிஸ்னஸுக்கு பிரயோசனமான விஷயங்களை தரக்கூடிய சில சொல்யூஷன்ஸை அவர் முன் வைப்பார். அப்போ பேசிக்காக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அதுலேருந்து சிலதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த ரிசல்ட்ஸை மற்ற ஆளுக்கு காட்டுறது, விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது, சில நேரங்களில் சில சொல்யூஷன்ஸையும் அவர் சொல்லுவார். இது டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட்னு இன்னொரு ஆள் இல்லை, அவர்கிட்ட வேலை என்னென்னா இவர் பிரித்து கொடுத்த வேலையை இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அதாவது ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் சைட்லேருந்து கிடைச்ச டேட்டாவை இன்னும் ஸ்டடி பண்ணுற ஒரு ஆள் தான் டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்ஸ் வித் பர்டிகுலர் ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் பை ஆர்கனைசிங் அண்ட் அனலைசிங் த டேட்டா ப்ரொவைடட். ரைட். அது இப்போ டேட்டா சயின்ஸ் ரோலை இப்படி ரெண்டா பிரித்தாலும் இந்த ஜொப்புக்குள்ள வார ஒரு ஆளுக்கு 2 சைட் ஸ்கில்ஸும் இருக்கும். அவருக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஸ்கில்லும் இருக்கணும், அனலைஸ் பண்ணி அதை சரியா என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறது, அதில் என்ன சொல்யூஷன்
முன்வைக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸும் இருக்கும். அப்படியான ஒரு இதைத்தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குது. அப்போ இவங்களுக்கு சவுண்ட் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். சில நேரம் பேசிக் மேத்ஸ் இருந்தாலும் பேசிக் ப்ரோக்ராமிங் இருந்தாலும் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் அதிகமாக அவங்க திங்கிங் பேட்டர்ன் மாறும். இன்னும் அவங்களே லேர்ன் பண்ணிக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவாங்க. ரைட்? அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு ஒன்று தான் இந்த டேட்டா சயின்ஸ். ரைட். அப்போ இப்போ ஒரு ஒரு வியாபார நிறுவனத்தை நாங்கள் எடுத்தால் டேட்டா சயின்ஸ் அடிப்படையிலான இந்த வியாபார நிறுவனம் ஒன்று ரெடியாகிறதா இருந்தால் என்ன செய்யும்? இப்போ டேட்டா சயின்ஸ் வந்ததுக்காக வேண்டி அப்படி வந்து நாங்கள் திடீர்னு அறிமுகப்படுத்தே இல்லை. அதுக்குள்ள தயார் நிலைகள் கொஞ்சம் இருக்குதுண்ணா. ரைட். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கணும், இந்த பிஸ்னஸ் எதை வேண்டி நிற்கிது, என்ன என்ன இதுல நீட், இதுக்குள்ள என்ன நீட்ஸ் இருக்குது. முதல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்னா என்ன நீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த பிஸ்னஸுக்கு வேற என்னெல்லாம் தேவைப்படுது, இப்படியான சில கொஸ்டின்ஸை கேட்கணும். அதாவது டேட்டா சயின்ஸ்ல போக முன்னுக்கு முதலாவது எங்களோட பிஸ்னஸை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கோம். வாப்பாட வாப்பா அல்லது அவர்கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் வந்ததை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போக மாதிரி இருக்கும். பட் நாங்கள் பார்க்கணும், இப்போ ஒரு ரீவிசிட் பண்ணணும், செல்ஃபாக இருந்து உட்கார்ந்து யோசிக்கணும், எங்களோட பிஸ்னஸ்ல என்ன இதை வச்சு நாங்கள் இன்னும் என்ன செய்யலாம், இதில் என்ன தேவைகள் இருக்குது. அதே மாதிரி இதில் யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள் யார், அவங்களுடைய என்ன அவங்களோட நீட்ஸ் இருக்குது, இதில் இந்த பிஸ்னஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இது சம்மந்தமான அண்டர்ஸ்டாண்டிங் நிற்கணும். அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு எக்ஸ்பிளிசிட்டான எதிர்பார்ப்புகள் இருக்கிற, தெளிவான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதாவது அவங்களுக்கு இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதா, அல்லது இதை வச்சுக்கொண்டு இமேஜ் பில்டிங் ஒன்று செய்ய போறாங்களா, அல்லது இதை வச்சுக்கொண்டு வேற ஒரு பிஸ்னஸ் செய்ய போறாங்களா, இதுக்கு போட்டியான இன்னொன்று அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களான்னு இப்படி பல கோணங்கள்ல பார்க்கணும். நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனரா இருந்தா உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட எதிர்பார்ப்புகள் என்ன இந்த பிஸ்னஸ், அதை கொஞ்சம் முதல்ல எடுத்துக்கொள்ளணும். அதே போல இன்னொரு விஷயம்தான், ஓகே நான் நினைக்கிறேன் இன்டர்நெட் கொஞ்சம் போயிட்டு வந்துச்சு. நான் பேசுறது விளங்குதா? நான் கடைசியா பேசின பாயிண்ட் எதுன்னு யாரும் சரி சொல்லலுமா? நாலாவது பாயிண்ட் பேசுற நேரம் கிளியரா இருந்ததா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். ஓகே, I'll continue. பங்குதாரர்களுக்கு தெளிவான எதிர்பார்ப்புகள், உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இதுல எதிர்பார்ப்புகள் இருக்குதா இல்லையான்ற விஷயம் முக்கியம். அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவங்களுக்கு என்னென்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல வந்திருக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு பெருமானத்தை சேர்க்கக்கூடிய எளிமையான தீர்வன். ரைட்? அதாவது அவங்களுக்கு வந்து இதுல என்ன வேல்யூ சொல்லுவாங்க, என்ன வேல்யூவை கொடுக்கலாம், அவங்களுக்கு சிம்பிளா என்ன வேல்யூவை இதுல ஆட் பண்ணலாம் விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இது ஒரு ப்ரொஜெக்டா நீங்க செய்யறதா இருந்தால் இந்த ப்ரொஜெக்ட பெருமதி என்ன, இதோட வேல்யூ என்ன, அதை நாங்க எப்படி மெஷர் பண்ணலாம். ரைட்? இந்த கேள்வியும் நாங்க கேட்கணும். இதெல்லாம் நாங்க செல்ஃபா எங்களோட பிசினஸ்ல கட்டாயம் இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க முன்னுக்கு இந்த கேள்விகள் மூலம் எங்களுக்கு எங்களோட பிசினஸை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன் இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும், அதே மாதிரி இதுல இருக்கின்ற ரிஸ்க்ஸ் என்ன, இப்படி ஒரு முதலாவது டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ண முன்னுக்கு என்ன ரிஸ்க்ஸ் இருக்குது, அப்ளை பண்ணினால் வரக்கூடிய ரிஸ்க்ஸ் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். கட்டாயம் பண்ணிட்டு இதுக்கு எப்படியான ரிசோர்சஸ் தேவை, எப்படியான ஆட்கள் தேவை, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கம்பெனியோட ஓனராக இருந்து அல்லது ஒரு கம்பெனியில ஒரு சீனியர் ரோல் பிளே பண்ற ஒரு ஆளாக இருந்து இது மட்டுமில்லை, இன்னும் சில கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அந்த பேசிக் கேள்விகள் உங்களுக்கு உங்களோட பிசினஸை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமா தரும்.
அப்ப இது சம்பந்தமா நல்ல விளக்கம் ஒன்று எடுத்தா தான் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களோட நிறுவனத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். ஏன்னா இதே நியாயமான டேட்டா உங்களுக்கு தரும். அதுக்கு பிறகு நீங்க அதை தேவையான இடங்கள்ல அந்த டூல்ஸை பாவிச்சு நீங்க இதுகளை ஃபீட் பண்ணி நீங்க தீர்மானங்களை எடுப்பீங்க. ரைட். அப்போ இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் ஒன்றுக்குள்ள நீங்க ஒரு ப்ரொஜெக்டை செய்யறதா இருந்தால் என்ன வகையான டூல்ஸ் இன்னைக்கு இருக்குது, என்ன கருவிகள்னு சொல்லலாம், அல்லது சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் தான் உண்மையில சொல்றேன். பைத்தான் லாங்குவேஜ் ஒரு பிரதானமான விஷயம், அல்லது ஆர்ன்னு சொல்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பிக் எம்எல் மெஷின் லேர்னிங்கோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஃப்ரேம் ஒர்க், அபேச்சே ஸ்பார்க். அதே மாதிரி கீழே தந்திருக்கிறது எல்லாமே விஷுவலைஸ் பண்றது, சார்ட்ஸ் மாதிரி விஷுவலைஸ் பண்ணக்கூடிய பைத்தனை பேஸ் பண்ணப்பட்ட சில டூல்ஸ். ரைட். இதுல எல்லா டூல்ஸும் படிக்க தேவையில்லை. இது எல்லாம் ஆப்ஷன்ஸ் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தான். நீங்க ஏதாவது ஒன்று, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல மாடல்ஸை டெவலப் பண்றதுக்கும் பேக் எண்ட்ல அதை மாடல்ஸ் எடுத்தது பிறகு ப்ரொசஸ் பண்ணி காட்சிப்படுத்துறதுக்கும் உள்ள சில டூல்ஸை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. 1-2 டூல்ஸ் தான் இருக்குது. அப்படி படிச்சுட்டீங்கன்னா அதுவே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் செய்யறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. மேட்லேப் மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது, மேத்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளை செஞ்சு எடுக்குது. இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு ஃப்ளோல நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா ஃபீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். உங்களால வலது பக்கத்தில் இருக்குது பவர் பிஐன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் ஒரு இதுல கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, நீங்க பே பண்ணி யூஸ் பண்ற வெர்ஷனும் இருக்குது. நல்ல ஒரு டூல். இதுல நீங்க நிறைய டேட்டாவை பல இடங்கள்ல இருந்து கொண்டு வரலாம். சில நேரம் எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க சும்மா ஒரு வெப்சைட்ல போய் ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணி இதுக்குள்ள வந்து பேஸ்ட் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸல் ஷீட்டை நீங்க காப்பி பண்ண டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி தரும். பண்ணிட்டு உங்களுக்கு சஜஷன்ஸே தரும். இதை எப்படி நீங்க போட போறீங்க, இதை எப்படி விஷுவலைஸ் பண்ண போறீங்க, இதுல இருந்து என்ன டேட்டா எடுக்க போறீங்க, உங்கள்கிட்டயே கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போய் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஷ்போர்ட் கொண்டு நீங்க டிசைன் பண்ணி வச்சால், இப்படியான ஒரு டேஷ்போர்டை நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில சிஇஓக்கோ யாருக்கும் நீங்க கொடுக்கலாம். இப்போ நாங்கள் நினைக்கிற காரியத்தை நீங்க டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருந்து நீங்க எப்படி பிஸ்னஸ் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ரைட். அப்போ இப்படி ஒரு டேஷ்போர்டை செஞ்சிருந்தா அப்போ அதில் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு இப்போ லேசாக பார்த்தோன்னு வழங்கும். அவருக்கு தேவையான கார்டை அவர் கிளிக் பண்ணுவார், அதுக்குள்ள உள்ள டீட்டெயில்ஸை போய் பார்ப்பார். அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ இது ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு சரியான லேசான ஒரு விஷயம். அப்போ இது வந்து ஒரு டேஷ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. சில நேரம் நிறைய பிஸ்னஸ் இருக்கு. இப்போ உதாரணம் சொல்லுமே, கார் பிஸ்னஸ், இந்த வாகன ஆர்டரிங் செய்கிறார்கள், அல்லது இந்த ஃபுட் ஆர்டரிங், அந்த மாதிரி ஆர்டர் பண்ற பிஸ்னஸ், ஷிப்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வைக்குது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருந்தா, உதாரணத்துக்கு இப்படி ஒரு மேப் போன பார்த்து கொண்டிருப்பாங்க, எங்க அவங்களோட டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் போய் கொண்டிருக்குது, அதில் ஜூம் பண்ணி ஒவ்வொரு பிரதேசத்துலையும் அவங்களுக்கு சில நேரம் லைவா அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்றைக்கு நாள் முடிகிறதுக்கு இடையிலேயே அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜனை கிளிக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ அதுலேருந்து வருமானம் வரப்போகுது, இந்த ரீஜன்லேருந்து எவ்வளோ வருமானம் வரப்போகுது. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு நீங்கள் போகலாம். இப்படி இந்த வேல்யூ, இதில் பவர் வந்து விவரிக்க இல்லாது நிறைய பிரயோசனம் இருக்குது. உண்மையிலேயே டேட்டா சயின்ஸை சரியாக யூஸ் பண்ணுனா இதில் 2 சைடு இருக்குது. என்னென்னா, டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் வந்தால் பொதுவாக இது ஒரு 6 ஃபிகர் சேலரி உள்ள ஒரு சேலரியா கதைச்சா இது 6 ஃபிகர் சேலரி உள்ள இண்டஸ்ட்ரி. அதாவது நீங்க ஒர்க்கர், ஒரு கம்பெனிக்கு நீங்க டேட்டா சயின்டிஸ்டா போறீங்கடா, டேட்டா அனலிஸ்டா போறீங்கடா, நிச்சயமா 2-3 lakhs மேல ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல பேசுறதா இருந்தா அப்படிதான் அவங்களோட சேலரி ஸ்கேல். அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூடும். இது 6 ஃபிகர் சேலரின்னு சொல்லுவோம், 6 இலக்கங்கள் கொண்ட சரி லட்சத்துல வர்றது. இதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 7 ஃபிகர் ப்ராஃபிட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க. டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறதா இருந்தால் 7 ஃபிகர் ப்ராஃபிட் வரமாட்டாங்க. 7 ஃபிகர்னு சொன்னால் அவங்க மில்லியன்ஸில் யோசிக்கிறாங்க ப்ராஃபிட்ஸு. மில்லியன்ஸில் ப்ராஃபிட் தரக்கூடிய அல்லது லட்சங்களில் வருமானத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த டேட்டா சயின்ஸ். ரைட்.
அப்போ இதில் விஷயங்கள் சும்மா லைட்டாக எடுக்கல, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இன்றைக்கு ஜாப்ஸ் கேட்டு கொண்டிருக்கிறாங்க டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. நீங்கள் ஜாப் சைட்ஸில் போய் பார்த்தால் அதுக்குள்ள தயார் நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விளங்கும். அப்போ இதுக்கு பியோர்லி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. டெக்னிக்கல் நாலேஜ் தேவை தான், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணுறது, அதெல்லாம் பேசிக்ஸ். அன்னைக்குள்ள தேவை என்னென்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் திங்கிங், கொஞ்சம் ஒரு பிரச்சனையை கொஞ்சம் ஆழமாக பார்க்குற அந்த தன்மை, அதோட கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டும் இருந்தால் உங்களோட ஒரு பிளே கிரவுண்ட் தான் இது உண்மையிட்டு. அதை ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி அதை காட்சிப்படுத்தி கொடுக்கணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இதுதான் இன்றைக்குள்ள டேட்டா சயின்டிஸ்ட் செய்கிற வேலை. அப்போ ஒரு லாஸ்ட் நோட்டா சொல்லலாம், எனக்கு டேட்டா இஸ் த நியூ கரன்சி. அதாவது இன்றைக்கு இருக்கிற புதிய ஒரு நாணயம் தான் டேட்டா. அந்த அளவுக்கு டேட்டா பெருமதியாக போயிட்டு, சும்மா ஒரு டேட்டா டம்ப் பண்ணாலும் அதுக்கு இன்னொருத்தனுக்கு பெருமதி இருக்கு. அப்போ டேட்டா இஸ் த நியூ கரன்சி. எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்ட்ராக்ட், ஏர்ன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ஜாய். ரைட்? தேவையான மட்டுக்கு நீங்கள் ஆய்வு செய்யுங்க, அதுலேருந்து தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க, ஏர்ன் பண்ணுங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதை சந்தோஷமாக செய்யுங்க, ஹலாலான முறையில் செஞ்சு கொடுங்க. ரைட்? இதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம எங்களோட இந்த 2வது செஷன் இதோடு நான் நிறைவுக்கு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 3வது ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்றா பண்ணலாம். அது வேறு ஒரு தலைப்பில் நடக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.